எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எடுத்ததுமே அப்படியே பேராகிராஃபா மேடையில போய் பேசுறது மாதிரி பேச போறது கிடையாது. ஒரு புது மொழியை கத்துக்கும் போது எடுத்ததும் வார்த்தைகளை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதா பேசுறதுக்கு ஆரம்பிப்போம். அப்படியா, புரிஞ்சுதா, ஓ சரி சரி, இப்ப கரெக்டா புரியுது, சரி பரவாயில்ல, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிரு, இதை லாக் பண்ணிரு, இது என்ன, இந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டியா பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓ நம்மளுக்கு தெரியுது ஹிந்தி அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு வந்துடும். கான்ஃபிடென்ஸ் வர்றதுனால நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாவே நம்மளால ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது இது விசித்திரமானது. இது அப்படின்னு சொல்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விசித்திரமானது, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அஜீப் அப்படிங்கிற வார்த்தைய வச்சிருக்கிறாங்க. அஜீப்னா வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் அஜீப். ஏ தோ அஜீப் ஹே பேச்சு வழக்குல சொல்லும் போது ஏ தோ அஜீப் ஹே அப்படின்னா இது வித்தியாசமா இருக்கு, இது விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங். சீரியஸாவா, உண்மையாவா, ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவா, உண்மையிலேயேவா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் சச் மே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே பேச்சு வழக்குல நம்ம பேசும்போது சீரியஸாவா சொல்ற, உண்மையாவா சொல்ற, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போதும் சச் மே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். சச் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ சீரியஸாவா, நான் சொன்னது மாதிரி உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது சச் மே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கலாம். புரிஞ்சுது அப்படின்னு சொல்றதுக்கு சம்ஜா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அதாவது புரிந்ததுன்னு சொல்றதுக்கு சம்ஜா. அச்சா சம்ஜா அப்படின்னா இது பேச்சு வழக்குல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அச்சா சம்ஜா, ஆமா புரிஞ்சுது, ஓகே புரிஞ்சுது அப்படின்னு சொல்றது மாதிரி. எக்ஸாக்டா டைரக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா புரிஞ்சுது அப்படிங்கிறது தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி, அதாவது புரிஞ்சுது அப்படின்னு அந்த மாதிரி தலையாட்டுவோம்ல, அந்த இதுவும் இந்த இடத்துல வரும். ஐசி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் அச்சா சம்ஜா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அச்சா சம்ஜா அப்படின்னா சரி புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்போம் பாருங்களேன். இஸ் இட் சோ, அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில பேச்சு வழக்குல ऐसा है क्या, ऐसा है क्या அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியா, ऐसा है क्या. जी हाँ, बात तो सही है. ஜி ஹா அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்றாங்க, அத சரிதான், ஆமாங்க சரி அப்படின்ட்டு, அதாவது சரிதான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஜி ஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மரியாதையோட அவங்க கிட்ட அக்செப்ட் பண்றது மாதிரி. பாத் தோ சஹிஹே அப்படின்னா கரெக்ட் தான், அது சரிதான், தட் மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்லயும் வரும். கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றது, அதுக்குதான் இந்த பாத் தோ சஹிஹே. சரியாதான் இருக்கு, சொன்னது சரியாதான் இருக்கு, ஆமா இது சரியாதான் இருக்கு, இது எல்லாத்துக்குமே பேச்சு வழக்குல ஜி ஹா பாத் தோ சஹிஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அடுத்தது தீகே. தீகே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே அப்படின்னு சொல்றதுக்கும் தீகே, ஓகே தட்ஸ் ஃபைன், அந்த மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, சரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தீகே ஜி அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது கோய் பாத் நஹி அப்படின்னா இல்ல பரவாயில்ல. இது எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்றோம் அப்படிங்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கோய் பாத் நஹி, இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நெவர் மைண்ட், நோ ப்ராப்ளம், இல்லை பரவாயில்ல, அந்த இதுக்குதான் கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோய் நஹி அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்லைங்கிறதுக்கு கோய் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை, ஒண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோய் பாத் நஹின்னு யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஃபிர்சே போலா. ஃபிர்சே போலா அப்படின்னா மீண்டும் சொல்லுங்க, திருப்பியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்கறது. போலான்னா சொல்லு,
அப்படின்னு சொல்றதுக்கு தான் போலான்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல மீண்டும் சொல்லுங்க, போலியே அப்படின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிர்சே போலியே, சொல்லுங்கள் அப்படின்னு மரியாதையோடு சொல்லும்போது போலியேன்னு சொல்லலாம். இல்லை சொல்லு அப்படிங்கும்போது போலா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிர்சே போலா, மீண்டும் சொல்லு, திருப்பியும் சொல்லு அப்படிங்கிற மீனிங். ஃபிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம், அதாவது பிறகு, மீண்டும், இந்த எல்லா மீனிங்குமே வரும். இங்கே ஃபிர்சே போலானா மீண்டும் சொல்லுங்கள். இதே ஃபிர் மிலேங்கே அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. யாரையாவது பார்த்துட்டு அச்சா ஃபிர் மிலேங்கே அப்படின்னு சொல்றோம்னா சரிங்க, அப்புறமா பார்க்கலாம், மீண்டும் பார்க்கலாம், திருப்பியும் சந்திக்கலாம், அந்த மாதிரி மீனிங் தான் வரும். இந்த இடத்துல ஃபிர்சே போலா, மீண்டும் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சரிங்க பரவாயில்ல, அதை விடுங்க, இருந்துட்டு போட்டோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ரெஹனேதோ அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் இட் பி, லீவ் இட், இருந்துட்டு போட்டோம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோங்க, அந்த விஷயத்த விட்டுருங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ரெஹனேதோ. ரெஹனேதோ. தாமதிக்காத, லேட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு தேர் மத் கர்னா. தேர் அப்படின்னா தாமதம், லேட். இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில தேர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காங்க. அதனால தேர் மத் கர்னா அப்படின்னு சொல்றாங்க. செய்யாத, லேட் ஆக்காத, லேட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த பண்ணாதேன்னு வருது பாருங்களேன். அதனாலதான் மத் கர்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்துங்கிற வார்த்தைய கர்ணாக்கு முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா பண்ணாதேன்னு ஆயிடும். இதே அந்த மத்துங்கிற வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் கர்ணா அப்படின்னா பண்ணு, செய்யு அப்படின்னு சொல்றதுக்கு சமமாயிடும். மத்துன்னு முன்னாடி போட்டாங்கன்னா நெகட்டிவா இல்ல, செய்யாத, பண்ணாதேன்னு சொல்றது மாதிரி ஆயிடும். இங்க லேட் பண்ணாதேன்னு சொல்றதுனால தேர் மத் கர்னா. இசி மத் சூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இத தொடாத அப்படின்னு சொல்றது. டோன்ட் டச் இட், இதை தொடாத. இசி மத் சூ அப்படின்னு சொல்றாங்க. இதே சூ அப்படின்னா தொடு அப்படின்னு அர்த்தம். தொடுறதுக்கு, இந்த டச் பண்றதுக்கு தான் சூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தொடாதேன்னு சொல்றதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மத் அப்படின்னு போட்டுட்டோன்னா செய்யறத செய்யாத அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் தொடுறது சூ, தொடாத அப்படின்னு சொன்னா மத் சூ. இசி மத் சூ, இதை தொடாத, டோன்ட் டச் இட். அடுத்தது ஏசா மத் கரோ, அது செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு ஏசா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். கரோன்னா செய். இதுவே ஏசா கரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செய் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். மத் அப்படின்னு போட்டதுனால செய்யாத அப்படின்னு மாறிடும். ஏசா மத் கரோ, அது செய்யாத. அடுத்தது ஜூத் மத் போலோ அப்படின்னு சொல்றாங்க. ஜூத் அப்படின்னா பொய், சச் அப்படின்னா உண்மை. இந்த இடத்துல ஜூத் மத் போலோ, பொய் சொல்லாதேன்னு சொல்றாங்க. பொய்ங்கிறதுக்கான வார்த்தை ஜூத். மத் போலோ, போலோன்னா சொல்லுன்னு அர்த்தம், சொல்லாதேன்னு சொல்றாங்க இங்க, அதனால மத் போலோ. ஜூத் மத் போலோ, பொய் சொல்லாத. இதே உண்மை சொல்லு அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? சச் போலோ, உண்மை சொல்லு. இல்லைன்னா சச் போலியே, உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். குஷ்பி லேலோ அப்படின்னா ஏதாவது எடு, அங்கிருந்து எதையாவது எட, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தருணங்கள்ல எதையாவது எடு அப்படின்னு சொல்றதுக்கு குச் பி லேலோ. எதையாவது, ஏதாவது, குச் சம்திங், அதாவது சம்திங், எனிதிங், அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த குஷ் பி லேலோ. லேலோ அப்படின்னா எடு. ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது, அதுக்கு குச் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த குச் பி போலோ, ஏதாவது சொல்லு, குச் பி போலோ. மரியாதையோட சொல்லணும் அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு குச் பி போலியே. ஏதாவது செய். செய் அப்படிங்கிறதுக்கு என்ன வினைச்சொல்? கரோ அப்படிங்கிறது. ஏதாவது செய் அப்படின்னா குச் பி கரோ. இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது என்னன்னா என்ன பண்றது, ஏதாவது பண்ணு, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கியா கரேன், என்ன பண்றது, ஏதாவது பண்ணு, குச் பி கரோ. பாஹர் ஆவோ, வெளியே வா. வெளியே அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில
பாஹர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த வெளியேங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? உள்ள. உள்ள அப்படிங்கிறதுக்கு அந்த. வெளிய பாஹர். பாஹர் ஆவோ, ஆவோன்னா வா. இதே வெளிய போன்னு சொல்றதுக்கு பாஹர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். பாஹர் ஆவோ இங்க அர்த்தம் வெளிய வா. ஆவோன்னா வா. பாஹர்னா வெளிய. பாஹர் ஆவோ வெளிய வா. இப்பதான் பாஹருக்கு ஆப்போசிட் என்ன? அந்தர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பாஹர்னா வெளிய, அந்தர்னா உள்ள. இப்போ உள்ள போ அப்படின்னு சொல்றதுக்கு அந்தர் ஜாவோ, உள்ள வா அப்படின்னு சொல்றதுக்கு அந்தர் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உள்ள போ, அந்தர் ஜாவோ. ஏற்கனவே நமக்கு ஒரு வார்த்தை தெரியும். இதுல ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 2 வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல தௌத்கர் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்கு, உப்பர் அப்படின்னு இருக்கு. தௌத்கர் அப்படின்னா ஓடுறது தான் தௌத்கர், ஓடுறது தௌத்கர்னு சொல்லுவாங்க. உப்பர்னா மேல, இதே கீழேன்னு சொல்றதுக்கு நீச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உப்பர் ஜாவோ அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா மேல போ அப்படின்னு சொல்றது மாதிரி அர்த்தம். இங்க தௌத்கர் உப்பர் ஜாவோ அப்படிங்கறதுனால மேல ஓடு. முன்னாடி அந்த தௌத்கர் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டதுனால மேல ஓடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப மேல ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு தௌத்கர் உப்பர் ஜாவோ அப்படின்ட்டு இருந்தது. இப்போ உப்பரோட ஆப்போசிட் என்ன? உப்பர்னா மேல. மேலக்கு ஆப்போசிட் என்ன? கீழே. அப்ப ஹிந்தில என்ன சொல்லணும்? உப்பருக்கு மேல, கீழே அப்படின்னு சொல்றதுக்கு நீச்சே அப்படின்னு சொல்லணும். கீழே ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கீழே போ, மேல போ அப்படின்னு சொல்றதுக்கு உப்பர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். சரி, கீழே போ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆகே படோ. ஆகே படோ அப்படின்னா கோ ஃபார்வர்ட், முன்னாடி போ, முன்னாடி செல், முன்னேறி போ அப்படிங்கிற மாதிரி எல்லா மீனிங்ஸுமே வரும். நிறைய தருணங்கள்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. கூட்டம் எல்லாம் கலைஞ்சிருச்சு, நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடத்துல முன்னாடி போன்னு இருக்கா, ஆகே படோ யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே வாழ்க்கையில முன்னாடி போகணும், முன்னேறி போகணும், இந்த மாதிரி இடங்கள்லயும் ஆகே பதோ யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க லைன்ல, இந்த இடத்துலயும் ஆகே பதோ யூஸ் பண்ணுவாங்க. உன்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணாதைய அப்படின்னு அந்த கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துலயும் ஆகே பதோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பீச்சே கி தரஃப் ஜாவோ அப்படின்னா பின்னோக்கி செல், பின்னாடி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங். பீச்சேன்னா பின்னாடி. இதே மாதிரி ஒரு வார்த்தை படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நீச்சே. நீச்சேன்னா என்ன? கீழே. நீச்சே அப்படிங்கிறது கீழே. அந்த கீழேக்கு ஆப்போசிட் என்ன? மேல. மேல அப்படிங்கிறதுக்கு என்ன படிச்சோம்? உப்பர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இப்ப பீச்சே அப்படிங்கிறது பின்னாடி. பின்னாடி நோக்கி போங்க, பின்னோக்கி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பீச்சேக்கி தரஃப் ஜாவோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூட்டமா இருக்கு, பின்னாடி போங்க, அங்கதான் இடம் இருக்குல்ல, கொஞ்சம் பின்னாடி போங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் பீச்சேக்கி தரஃப் ஜாவோ யூஸ் பண்ணலாம். அப்புறமா நீங்க ஏதாவது கடை தேடிட்டு இருக்கீங்க, நீங்க தேடுற கடை இங்க எல்லாம் இந்த பில்டிங்க்கு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லும் போது பீச்சேக்கி தரஃப் ஜாவோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தாயே மூடோ அப்படின்னா வலதுபுறம் திரும்பு, டேர்ன் ரைட், வலதுபுறம் திரும்பு அந்த மாதிரி சொல்றதுக்கு தாயே மூடோ. இடதுபுறம் திரும்புன்னு சொல்றதுக்கு இடதுபுறம் திரும்பு, அதுக்கு பாயே மூடோ. வலதுபுறம் திரும்பு தாயே மூடோ, இடதுபுறம் திரும்பு பாயே மூடோ. முஜே ஷக் ஹே அப்படின்னா எனக்கு சந்தேகம், எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். முஜே ஷக் ஹே, எனக்கு டவுட்டா இருக்கு, அவன் என்னமோ பொய் சொல்றான், எனக்கு டவுட்டா இருக்கு, அந்த இடத்துல முஜே ஷக் ஹே யூஸ் பண்ணலாம். அவங்களோட இன்டென்ஷன் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படிங்கும் போது முஜே ஷக் ஹே யூஸ் பண்ணலாம். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவன் வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கறதுல முஜே ஷக் ஹே யூஸ் பண்ணலாம். அவன் சொல்றதெல்லாம் ஒன்னும் நம்புற மாதிரி இல்லை, எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முஜே ஷக் ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். முஜேன்னா எனக்கு, ஷக் ஹே அப்படின்னு சொல்லும்போது டவுட், சந்தேகம். முஜே ஷக் ஹே, எனக்கு சந்தேகம். சும்மா நம்ம சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம இதை சொல்லுவோம், வா போலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சலோ சல்தே ஹே, அதுக்கு
வா போலாம் அப்படிங்கறதுக்கு சலோ சல்தே ஹே. டீகே போலாம், சரி போலாம், டீகே சலோ சல்தே ஹே. சலோ கோஷிஷ் கர்த்தே ஹே அப்படின்னா வா ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம குரூப்பா, சரிவா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், வா ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றதுக்கு சலோ கோஷிஷ் கர்த்தே ஹே, முயற்சி செய்யறதுக்கு தான் கோஷிஷ் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. சலோ அப்படின்னா வா செய்யலாம், அந்த மாதிரிலாம் வா போலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நேரங்கள்ல சலோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். கோஷிஷ் அப்படின்னா முயற்சி செய்யறது. கர்த்தே அந்த முயற்சிங்கிறதுக்கு கோஷிஷ், கர்த்தேன்னு சொல்லும் போது முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். சலோ கோஷிஷ் கர்த்தே ஹே, வா ட்ரை பண்ணலாம், வா இதை நம்ம கிளீன் பண்ணிடலாம், வா இதை சுத்தம் செஞ்சிடலாம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அந்த வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், சலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த சலோவை ஸ்டார்டிங்ல போட்டுட்டு இசைன்னா இத சாஃப் கர்த்தே ஹே, சுத்தம் செய்யலாம் அப்படிங்கறதுக்கு, சுத்தம் அப்படிங்கறதுக்கு சாஃப், கர்த்தே அப்படின்னு போட்டதுனால சுத்தம் செய்யலாம் அப்படின்ட்டு மாறிடுது. சலோ இசை சாஃப் கர்த்தே ஹே, வா இதை சுத்தம் செஞ்சிடலாம், வா போலாம், சலோ चलते हैं அப்படின்னு சொல்ல, வா ட்ரை பண்ணலாம், चलो कोशिश करते हैं, வா இதை சுத்தம் செய்யலாம், चलो इसे साफ करते हैं. அமைதியாரு, வாய் மூடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில சுப் ரஹோ, சுப் ரஹோ. பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பத்திரமா இருங்க, சரிங்க, நல்லா பாத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாவ்தான் ரஹோ, ஒரு கேரிங்கா சொல்லும் போதுதான் சாவ்தான் ரஹோ, பி கேர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காக மிரட்டுற மாதிரி இடங்கள்ல கிடையாது, பத்திரமா இருங்கன்னு ரொம்ப கேரிங்கா சொல்லும் போது சாவ்தான் ரஹோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது முஜே பூரா யக்கீன் ஹே, முஜே அப்படின்னா எனக்கு முழுமையான, முற்றிலும், பூரா அப்படின்னா முழுமையான, முற்றிலும், அதாவது கம்ப்ளீட்டா, யக்கீன் அப்படிங்கும் போது நம்பிக்கை, ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு தான் நம்பிக்கை. ஸோ இந்த இடத்துல ஐ எம் அப்சல்யூட்லி ஷியோர், ஐ எம் ஷியோர் அப்படிங்கும் போது முஜே யக்கீன் ஹே, ஐ எம் அப்சல்யூட்லி ஷியோர், எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பூரா யக்கீன் ஹே, எனக்கு அப்படின்னு சொல்றதுனால முஜே அப்படிங்கறத முன்னாடி போட்டாச்சு. முஜே பூரா யக்கீன் ஹே, ஐ எம் அப்சல்யூட்லி ஷியோர், எனக்கு முற்றிலும் நம்பிக்கையா இருக்கு, உறுதியா இருக்கா, முற்றிலும் கம்ப்ளீட்டா உறுதியா இருக்கேன், முஜே பூரா யக்கீன் ஹே. நம்ம ஒரு ஷியூரிட்டி இல்லை அப்படிங்கும் போது தெரியல, ஒரு வேலை இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம், நாட் ஷியூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு பக்கா நஹி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ஷியூர் அப்படிங்கறதுக்கு பக்கா, ஷியூர் ஷியூர் பக்கா அப்படின்னு சொல்லலாம். நாட் ஷியூர் அப்படிங்கும் போது பக்கா நஹி அப்படிங்கறத சொல்லலாம். ஆப்னே கியா கஹா, கஹா அப்படின்னா சொல்றது, செட் அப்படின்னு வருது இல்லையா மீனிங் இங்கிலீஷ்ல, சொல்றது, அதுக்குதான் கஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே ஏதோ சொல்லிட்டாங்க, அது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே, ஆப்னே கியா கஹா, ஆப்னேன்னா நீங்க, கியான்னா என்ன, நீங்க என்ன சொன்னீங்க, ஆப்னே கியா கஹா. இதே நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தும் கியா கஹா அப்படின்னு கேட்கலாம். இங்க ஆப்னேன்னு சொன்னதுனாலதான் நான் நீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க, ஆப்னே கியா கஹா. நீ என்ன சொன்ன, தும் கியா கஹா. இன்னொரு தடவை சொல்ல முடியுமா, என்ன மீண்டும் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு கியா ஆப், அதாவது கொஸ்டின் டிக்ளேர் பண்றதுக்கு கியா சொல்லிட்டோம், ஆப் அப்படின்னா நீங்க, தோபாரா அப்படின்னா மீண்டும், திருப்பியும் அப்படிங்கிறதுக்கு தோபாரா, சக்தேஹே அப்படின்னா முடியுமா, கேன் அப்படின்லாம் வர்ற இடங்கள்ல முடியுமா அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது சக்தேஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். கியா ஆப் தோபாரா சக்தேஹே, நீங்க மீண்டும் சொல்ல முடியுமா. லைட் ஆஃப் பண்ணிடு, டர்ன் ஆஃப் த லைட்ஸ், அதுக்கு லைட் பந்த் கர்தோ. பந்த் அப்படின்னா ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்றது, ஷட் பண்றது, மூடுறது, நிறுத்துறது, இது எல்லாத்துக்குமே பந்த் அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. லைட் பந்த் கர்தோ அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க, லைட் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது.
டர்ன் ஆன் த ஃபேன். ஃபேன் ஆன் பண்ணுங்க. ஃபேன் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சலாதோ ஏன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டி விடுங்க அப்படின்னு வந்து பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பங்கா சலாதோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. ஃபேன் ஆன் பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் மீனிங் சலாதோன்னா ஓட்டி விடுறது, ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பங்கா சலாதோ, ஃபேன் ஆன் பண்ணுங்க, டர்ன் ஆன் த ஃபேன். தர்வாசா பந்த் கர்தோ. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாக்கியம் பார்த்தோம். லைட் பந்த் கர்தோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டர்ன் ஆஃப் த லைட், லைட் ஆஃப் பண்ணிருங்க அப்படிங்கிறதுக்கு. பந்துன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், மூடுறது, ஷட் பண்றது, இல்லைன்னா நிறுத்துறது, இது எல்லாத்துக்குமே பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கும் போதும் லைட் பந்த் கர்தோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்து டைரக்டான மீனிங் இருக்கு. டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தர்வாசா பந்த் கர்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. தர்வாசா அப்படின்னா கதவு. இசே தாலா லகாதோ அப்படின்னா பூட்டு அப்படின்னு அர்த்தம். அத பூட்டு இசைன்னு சொல்றதுனால, மென்ஷன் பண்ணி சொல்றதுனால அதை எங்காவது எடுத்துக்கலாம். தாலா லகாதோ அப்படின்னா பூட்டு அப்படின்னு சொல்றதுக்கு, லாக்கெட் அப்படின்னு சொல்றதுக்கு தாலா லகாதோ. இசே தாலா லகாதோ, பூட்டு. இசை வஹா ரக்தோ, அத அங்க வச்சிருங்க, அத அங்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு வஹா ரக்தோ. வஹான்னா அங்க, யஹான்னா இங்க. எங்கேன்னு சொல்றதுக்கு கஹா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இங்க வஹான்னு யூஸ் பண்ணிருக்கிறதுனால அங்க. ரக்தோ அப்படின்னா கீப், ரக்னா கீப், கீப் இட் தேர் அப்படின்னு சொல்றதுனால, அதாவது வெய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரக்தோ. வஹா ரக்தோ, அங்க வைங்க. இசே வஹா ரக்தோ, அத அங்க வையுங்க. சமஜ் கயி அப்படின்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. அண்டர்ஸ்டுட், புரிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு சமஜ் கயி. எப்போத்துல இருந்து, எப்போல இருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு கப் சே. கப் அப்படின்னா எப்போ அப்படின்னு கேட்கறது. எப்போல இருந்து, இது இதப்பத்துல இருந்து அப்படின்லாம் கேட்போம்ல, அந்த டைம்ல கப்சே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல இருந்து, எப்போதிலிருந்து, சின்ஸ் வென், கப்சே, கப்சே. யாரு சொன்னாங்க, ஹூ டோல்ட் யூ, யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்போம்ல, கிஸ்னே பத்தாயா. பத்தாயா அப்படின்னா சொன்னது, அதாவது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம்ல. கிஸ்னே அப்படின்னா யாரு, பத்தாயா அப்படின்னா சொன்னது. யார் சொன்னது, கிஸ்னே பத்தாயா. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எனக்கு அப்படிங்கிறதுக்கு முஜே. தெரியாது நஹி பத்தா. நஹி அப்படின்னு போடுறதுனால, பத்தாக்கு முன்னாடி நஹின்னு போடுறதுனால தெரியாது. முஜே நஹி பத்தா, எனக்கு தெரியாது. முஜே பத்தா தா அப்படின்னா எனக்கு தெரியும். பத்தாத்தான்னா தெரியும். நஹி பத்தா அப்படின்னா தெரியாது. எனக்கு தெரியும், முஜே பத்தாத்தா. எனக்கு தெரியாது, முஜே நஹி பத்தா. தேக்தே ஹே அப்படின்னா லெட்ஸ் சி, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தேக்தே ஹே. அத இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வோ யஹா லாவோ. யஹான்னா இங்க. இதுவே அங்க அப்படின்னு சொல்றதுக்கு வஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓன்னா அத அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டி இங்க அப்படின்னு சொல்றோம். யஹா, இங்க என்ன பண்ணும், கொண்டு வரணும். கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு லாவோ அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரிங் தட் ஹியர் அப்படின்னு சொல்றோம். வோ யஹா லாவோ, அத. வோ அத. இங்க யஹா, கொண்டு வாங்க, லாவோ. வோ யஹா லாவோ. அதை எடு. இசே உத்தாவோ. பிக்கிட்டப், அதை எடு அப்படின்னு சொல்றதுக்கு உத்தாவோ. அதை எடு, இசே உத்தாவோ. ஏதாவது ஒண்ணு காமிச்சு அதை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிப்போம்ல கடைகள்ல எல்லாம். சோ அதை எடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே உத்தாவோ. கீழே போடு அப்படின்னு சொல்றதுக்கு நீச்சி ரக்கோ. கீழே அப்படிங்கறதுக்கு நீச்சேன்னு சொல்லுவோம். நீச்சேக்கு ஆப்போசிட் என்ன, அதாவது கீழே அப்படிங்கறதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன, மேல. அப்ப மேலக்கு என்ன வார்த்தை ஹிந்தியில, உப்பர். மேலக்கு ஹிந்தியில வார்த்தை உப்பர். ஞாபகப்படுத்தி பாத்துக்கோங்க. கீழே அப்படிங்கறதுக்கு நீச்சே. கீழே போடு அப்படின்னு சொல்றதுக்கு நீச்சே ரக்கோ, புட் இட் டவுன், நீச்சே ரக்கோ.
முஜே ஜரா பி அந்தாசா நஹி தா. எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சொல்லுவோம் பாருங்களேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நஹி பதாத்தா. அது வந்து நார்மலா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, இந்த மாதிரி சொல்லும் போது முஜே ஜராபி. ஜராபின்னா கொஞ்சம் கூட, அந்தாசா நஹீதா அப்படின்னா தெரியாது. முஜே ஜராபி அந்தாசா நஹீதா. எனக்கு எதுவும் தெரியாது, எந்த ஐடியாவும் இல்லை. முஜேன்னா எனக்கு, ஜராபினா கொஞ்சம் கூட, அந்தாசா நஹீதானா தெரியாது. அதாவது அந்தாசா அப்படிங்கறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா யூகிக்கிறது. அதாவது நம்மள யூகிக்கவும், நம்மளா வந்து ஒரு ஐடியா, ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஓகே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த யூகம் இருக்கு இல்லையா, அந்த யூகிக்கிறது. அதுக்குதான் அந்தாசா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே ஒரு ஐடியாவும் இல்லை, சுத்தமா தெரியல அப்படிங்கும் போது அதனாலதான் இந்த இடத்துல அந்தாசா நஹீதா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. என்னால யூகிக்க முடியல, ஒரு ஐடியாவும் இல்ல, கொஞ்சம் கூட ஐடியா இல்ல, கொஞ்சம் கூட தெரியாது. ஜராபின்னா கொஞ்சம் கூட, அதனாலதான் முஜே எனக்கு, ஜராபி கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியல, தெரியவே தெரியல அப்படிங்கிற டோன்ல வரும்போது அந்தாசா நஹீதா. இதை நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு டோன்னும் விதங்கள், எந்தெந்த தருணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது மாதிரி வார்த்தைகள் ஹிந்தியில வந்து சேஞ்ச் ஆகுது. தெரியாது அப்படிங்கறக்கே நஹி பத்தான்னு சொன்னாலே போதும், அதுவே போதும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, தெரியவே தெரியல, ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டோன்ல வர்றதுனாலதான் இந்த அந்தாசா நஹீதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தெரியாதுன்னு மொட்டையா சொன்னா நமக்கு வந்து ஏன் அங்க மட்டும் நஹி பத்தான்னு தானே சொன்னோம் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த இடத்துல அந்தாசா நஹீதான்னு யூஸ் பண்றதுக்கான அதாவது எதனால அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஓ மேரி சுனேகா. அவன் என் பேச்ச கேட்பான், அவன் நான் சொல்றத கேட்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவன் அப்படின்னு சொல்றதுக்குதான் ஓ. மேரின்னா என்னுடைய, என் பேச்சு அப்படி, என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு மேரி. சுனேகா அப்படின்னா கேட்பான், வில் லிசன் அப்படின்னு, கேட்பாங்க, அதாவது லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சுனேகா. ஓ மேரி சுனேகா. அவன் என் பேச்ச கேட்பான். சாதாரணமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஹேப்பன் அப்படி கேட்க கியா ஹுவா. கியானா என்ன, ஹுவா அப்படிங்கும் போது ஆச்சு, ஹேப்பன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆச்சு அப்படிங்கறதுக்கு ஹுவா. என்ன ஆச்சு, கியா ஹுவா, கியா ஹுவா. ஹர் கோயி தர ஹுவா ஹே அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹர் கோயி. தரா ஹுவா அப்படின்னா ஸ்கேட், பயப்படுறதுக்கு தான் தரா ஹுவா. தரா ஹுவா ஹே அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்குல முடிக்கிறாங்க. ஹர் கோயி எல்லாரும் பயப்படுகிறார்கள், தரா ஹுவா ஹே எல்லாரும் பயப்படுகிறார்கள், ஹர் கோயி தரா ஹுவா ஹே. அடுத்தது இது அடிக்கடி நடக்காது. இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா இல்ல இது இந்த மாதிரி எல்லாம் நடக்காதே, அடிக்கடி எல்லாம் இங்க இந்த மாதிரி இப்படி நடக்காது, இது அடிக்கடி நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஏ. ஏன்னா இது. அக்சர் அப்படின்னா அடிக்கடி. நஹி ஹோத்தா. நஹி ஹோத்தா அப்படின்னா நடக்காது, ஹேப்பன்ட் ஆகாது. ஹோத்தா அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ். ஹோத்தா ஹே அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ், அதாவது இது நடக்கும் அப்படிங்கிற மீனிங் வரும். இங்க நஹி ஹோத்தா அப்படின்னு வர்றதுனால நடக்காது. ஏ அக்சர் நஹி ஹோத்தா. அக்சர்னா இந்த ஆஃபன், அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அக்சர் அப்படிங்கிற வார்த்தை. ஏ அக்சர் நஹி ஹோத்தா, இது அடிக்கடி நடக்காது. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்களேன். இது கொஞ்சம் வித்தியாசமா, என்னடா அது இப்படி இருக்கு, ஏதோ ஃபர்க் படுத்தான்ல எழுதி இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையை விட்டுருங்க, அது கவனிக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரியும். ஃபர்க் படுத்தா அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு தான் ஃபர்க் படுத்தா. ஏதோ ஒரு டிஃபரன்ஸை வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஃபர்க் படுத்தா. இப்ப ஈஸியா இருக்கா. இசை அப்படின்னா இது,
கியா அப்படிங்கும்போது என்ன, இது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஃபர்க் படுத்தா ஹை அப்படின்னா ஏதோ வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கும். கியான்னு முன்னாடி போட்டதுனால என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மீனிங் வந்து வந்துரும். வாட் டஸ் இட் மேட்டர், இது இது என்ன, அப்படி என்ன மேட்டர் இது, இது என்ன டிஃப்ரென்ஸை வந்து பண்ணி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இஸ்ஸே கியா, இது என்ன फर्क पड़ता है, அவ்வளவுதான். நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.